Hi friends, welcome back to Kumari Kella Special. இன்னைக்கு குமரி கெல்லா ஸ்பெஷலில் புளிச்சக்கீரை தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, ஒரு தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி, 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். அப்புறம் புளிச்சக்கீரையை நேற்று கழுகி டப்பாவில் வச்சுருந்தனால இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதையும் எடுத்துருக்கிறேன். ஸோ புளிச்சக்கீரை நிறைய புளிப்புத்தன்மை இருக்கனால சின்ன சைஸ் தக்காளி தான் நான் எடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நான் எடுத்து வச்சிருந்த பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி நறுக்கி போட்டுருவேன். ஏன்னா நம்ம அரைக்க போகிறதுனால நான் அப்படியே முழுசாகவே போட்டுருவேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டோம் அப்படின்னா கருவேப்பிலோட சத்து நம்ம இன்டேக் கிடச்சிரும். ஸோ உப்பு, ஜீரகத்தூள், நீங்கள் முழு ஜீரகமாகவும் போட்டுக்கலாம். நான் ஜீரகத்தூள் இருந்ததுனால தூளாக போட்டுக்கிட்டேன். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், இந்த இவ்வளோ தான் உள்ளே ஆட் பண்ண வேண்டியது. அப்புறம் கீரையை உள்ள இதை நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கீரையை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். கீரை ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி, ஏன்னா நம்ம தண்ணியை எடுக்க போகிறதில்ல, ஏன்னா புளிப்பு ஏற்கனவே நிறைய இருக்கும். ஸோ இந்த தண்ணியில் அவ்வளோ புளிப்புக்கு இதுவும் இறங்கி இருக்கிறதுனால நம்ம தண்ணி எடுக்க மாட்டோம். ஸோ பாருங்கள், நல்லா கிளறி ஒரு கிளறிட்டு அப்படியே குக்கரில் மூடி வச்சு விசில் விட்டுற வேண்டியதுதான். பாருங்கள், லைட்டாக தான் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பயம் இருந்ததுன்னா கொஞ்சம் கூட வேணால் ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை அப்படியே மூடி வைக்க வேண்டியதுதான். ஸோ நான் 4 விசில் இன்றைக்கி விட்டு எடுத்துருக்கிறேன். ஸோ பாருங்கள், அதுக்கப்புறம் ஒரு மண் சட்டியை நான் அடுப்பில் வச்சுட்டேன். இதிலே நம்ம கடுகு தாளிச்சிட்டு இதை கடையை மத்து வச்சு நல்லா கடையணும். ஸோ அது எல்லாராலையும் நான் ஸ்ட்ராங்காக கடைய முடியாதுங்கிறதுனால நான் ஒரு சுற்று மிக்சியில் 2 சுற்றி எடுத்துட்டோன்னா போதும், முடிஞ்சு போச்சு. ஸோ நாம் தாளிப்பு கடுகு, வத்தல், ஜீரகம் எல்லாத்தையும் சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு தாளிப்புக்கு என்னெல்லாம் போடுமோ எல்லாத்தையும் போட்டு தாளித்து எடுத்துக்கோங்க. ஒரு சில பேர் கடுகு ரொம்ப இருந்தால் பிடிக்காதுங்கிறனால நான் இன்றைக்கி கடுகு ஆட் பண்ணல, சும்மா தான் அப்படியே தாளிச்சிருக்கிறேன். இதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் அவ்வளோத்தையும் எடுத்து வச்சு அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை உள்ள ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ணி வேறு எல்லாமே நம்ம உப்பு, உரைப்பு எல்லாமே சமமாக அங்கே போட்டதுனால இங்கே இப்போ எதுவுமே தேவையில்லை. ஸோ இந்த அரைச்சி வச்சுருந்தா அவ்வளோத்தையும் உள்ள ஆட் பண்ணி ஒரு கிளறி லேசாக கொஞ்சம் இறக்கிற வேண்டியதுதான். பாருங்கள், எண்ணெயும் இந்த தாளிப்பு வெங்காயம் எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்தோடனே வேணால் இதில் 5 பூண்டு வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்சோடனே இறக்கி சாதத்துக்கு கூட இது பண்ணிக்க வேண்டியதான். இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா மெக்னீஷியம், சிங்கு, விட்டமின் சி, இன்னும் நிறைய என்னெல்லாம் விட்டமின்ஸ் எல்லாமே இதில் இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ சத்துக்கள் பார்த்தோம் அப்படின்னா வெயிட் லாஸுக்கு நல்லது, ஹேர் ஃபாலுக்கு நல்லது. ஸோ ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் நிறைந்தது, கொழுப்பு குறைக்கிறதுக்கு உதவுது. ஸோ எல்லா பெனிஃபிட்ஸுமே இந்த புளிச்சக்கீரையில் இருக்குது. ஆனால் புளிப்புத்தன்மை இருக்கிறனால நிறைய பேர் பயன்படுத்துகிறது கிடையாது. இதை ஆந்திராவில் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. ஆந்திராவில் பிக்கிலாவும் யூஸ் பண்ணுறாங்க. கொங்கரா ஸ்டைல் புளிச்சக்கீரை கடையல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது.